விஜய் உங்களை தலைவராக ஏற்றுக்கல, உங்களை யாரும் அரசியலுக்கு வான்னு கூப்பிடல, கூட்டம் கலைஞ்சு போனது ரொம்ப டேஞ்சரஸ் சிக்னல், வெரி வெரி டேஞ்சரஸ். சீமானுக்கு எதிராக உங்களை 4 பேர் போடுவான், மயந்துக்கிறாதீங்க. உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக 8 பேர் போடுவான், மயங்கிறாதீங்க. அந்த சிக்னல் வெரி வெரி டேஞ்சரஸ். இன்னொரு கருத்து சொல்றாரு, விஜய் அவர்கள் வந்து வாயிலேயே வடை சுடுறாருப்பா, களத்தில் காணாமல் போயிடுறாரு. களம்ங்கிறது தேர்தல் களம் தான், 2026 களம் தான், யாராத்தா செத்தான்னு முடிவு பண்ணோம். அதில் உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு, நம்ம ஆட்கள் 39 ஒருத்தன் ஏதாவது விட்டாலும் கூட அணில் மாதிரி உதவுனேன் அப்படின்னு திமுக காங்கிரஸ் வெற்றிக்கு நான் தான் காரணம்னு வந்துடுவார். டக்குன்னு உதயநிதி ஸ்டாலின் அத்தனை வரையும் போட்டுக்கிட்டு எல்லாரையும் ஜெயிக்க வைக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு. எவனும் விஜய் ரசிகன் இருக்கான், ஓட்டு இருக்கு, எங்களை ஆதரிக்கான், சிஏ எதிர்க்கிறான், நாங்கள் தான் சிஏ எதிர்த்து நிற்கிறோன்னு ஒரு பயம் பேசிடக்கூடாதுன்னு அத்தனை நம்பிக்கிட்டையும் This video is sponsored by Epic Toyota, the new landmark of Anna Salai. Ram Aether Chennai Premium Electric Scooters. Experience the future today. Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக். டைம்ஸ் டாக், அனைவரின் குரலாக ஒரு சாமானியன். நான் உங்கள் சிபி நவீன், எடிட்டர் அண்ட் பப்ளிஷர், டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக். மீண்டும் ஒரு அடுத்த பாட்காஸ்டோட சந்திக்கிற ரொம்ப ஒரு பெரிய மகிழ்ச்சி. நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர், மதிப்பிற்குரிய ஐயா திரு ரவீந்திரசாமி அவர்களை டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சிபி நவீன் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கணும் சார். உங்களோட இன்டர்வியூஸ்லாம் பார்த்தோம், ஒரே பிளாஸ்ட் மாநாடை பற்றி. ஓகே, நன்றி. ஸோ நம்ம சேனல்லையும் அதை பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணணும். தாமதமாக இருந்தாலும் சுவாரஸ்யமாக உங்களோட பேச்சை கேட்பதற்கு நிறைய உங்களோட நண்பர்கள், சகோதரர்கள், வியூவர்ஸ்லாம் ரெடியாக இருக்காங்க நம்மளோட டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் சார்பாக. சார், டேரக்டாக ஷோக்குள்ளே போயிடலாம். முதல் கேள்வி வந்து, திமுகலாம் ஊழல்வாதிங்க தான்ப்பா, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் வரும்போது நல்லபடியாக வரீங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சினிமாக்காரங்க வந்து சம்பாதிக்கிற எண்ணத்துல தான் மாறிடுவாங்க, சினிமாக்காரனே சம்பாதிக்கிற நோக்கம் தான் இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அது உங்களோட கருத்து தான் சார்? வரக்கூடிய விஜயோட முதல் நடவடிக்கையே அரசியல் வியாபாரத்தனம் தெரியுது. கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருக்கக்கூடாது, ஒரு வியாபார நோக்கம் கொண்டவன் தான் இடைத்தேர்தலில் புறக்கணிப்போம் அது இதுன்னு லெட்டர் பேடாக இருப்பான். அல்லது இந்த இடத்துல நின்னா நான் பிஞ்சு போவேங்கிற எண்ணம் உள்ளவனாக இருக்கணும். அப்போ பிஞ்சு போவோங்கிற எண்ணம் உள்ளவனுக்கு இருந்தீங்கன்னா, அப்போ உங்கள் நோக்கத்தின் பின்னணி என்ன? 26 பேரம் பேச முடியாது. நீங்கள்லாம் டால் கிளைம் பண்ணுறீங்க. இப்போ டால் கிளைம் பண்ணக்கூடியவங்க, எம்ஜிஆர்னு கிளைம் பண்ணக்கூடியவங்க, ஏன் திண்டுக்கல்ல எம்ஜிஆர் நின்ன மாதிரி விக்ரவாண்டியில் நிற்கல? வன்னியர் பறையர் போலீஸ் ஸ்டேஷனை கண்டு பயமா? சரிங்க, இப்போ விஜய்க்கு மட்டும் இல்லை, என்ன கலன்னே தெரியாமல் ஏட்டு சொரக்காயா விஜயை தூக்கி பிடிக்கக்கூடிய அரசியல் விமர்சக நண்பர்களுக்கும், சகோதரர்கள், நண்பர்கள், அவர்களின் நலம் விரும்பினான். தே ஆர் மை பிரதர்ஸ், தேட்ஸ் டிஃபரண்ட். அந்த கருத்துக்குள்ளே தான் நான் வரேன், உங்களுக்கிட்டலாம் நான் கேட்குறேன். நீங்கள் உங்கள் விஜய் களத்துக்குள்ளே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்குள்ளே வரல, வன்னியர் பறையர் போலீஸ் ஸ்டேஷன் தொடர்பாட்டு. நாளைக்கு எடப்பாடியும் அன்புமணியும் கூட்டணி வச்சுட்டாங்க, 35 ராஜ்யசபா. திமுக, விடுதலை சிறுத்தைகள். எங்கே போய் நிற்பார் விஜய் 90 சீட்டுக்குள்ள? அப்போ நீங்கள் என்ன கருதுறீங்க? இப்போ போலரைசேஷன் தாக்கு பிடிக்க முடியாது, நாளைக்கு ஒரு மாற்றம் வந்துன்னா தாக்கு பிடிச்சிடலான்னு நினைக்கிறீங்க. இதெல்லாம் ஒரு கணக்கு போட்டு வரக்கூடிய வியாபார அரசியலோட ஒரு யுக்தி தான். இந்த யுக்தியை பண்ணிக்கிட்டு நீங்கள் புத்தம் புனிதம் பேசக்கூடாது, அவ்வளோதான். சரத்குமார் திமுகவில் இருந்தார், அண்ணா திமுகவில் இருந்தார். அப்போ அவர் திருமங்கலத்தில் நிற்கும்போது இங்கே நின்னா உங்களுக்கு ஆபத்துன்னு நான் சொன்னேன். ஏன்னா சரத்குமாருக்கு ஆபத்துன்னு சொன்னவன் விஜய் நிற்காததை ஏன் பாராட்டலைன்னு கேட்குறீங்க. சரத்குமார் 2 பேரை தலைவராக சொன்னவர், அவர் அங்கே இஷ்யூ இல்லாமல் நின்னா அடிபடுன்னு நான் சொல்கிறேன். நின்று அடிபட்டார். நீங்கள் நிற்காததுனால தப்பிட்டீங்கன்னு நினைக்கிறீங்க. நாளைக்கு அதிமுக பாமக வெர்சஸ் திமுக விசிக வந்தால் உங்களுக்கு இடமே இல்லாமல் போயிடும். நீங்கள் அரசியல் வியாபாரம் பண்ணதுக்கு தான். ஒரு வேளையில் இடைத்தேர்தலில் அடிபட்டு போயிட்டுன்னா பொது தேர்தலில் பேரம் பேச முடியாதுங்கிறதுக்காக தான் இதை பண்ணியிருக்கீங்க. எனிவே, ஜனநாயக உரிமை எல்லாத்துக்கும் இருக்குது, உங்களுக்கும் இருக்குது. 26 நின்னுங்க, பலத்தை காட்டுங்க. 29 உங்களுக்கு நாங்கள் ஒரு வழி காட்டுறோம். ஸ்டாலின் அப்பா, ஸ்டாலின் அங்கிள், தங்கள் கருத்து சார்? ஸ்டாலின் அப்பாங்கிறது ஒரு பிராண்டிங்காக பண்ணுறது, ஜெயலலிதாவுக்கு அம்மானு பண்ணுறது, அது ஸ்டாலினுக்கு பிக்கப் ஆகலை.
ஜெயலலிதா ஒரு பெண்மணி. அவங்களுக்கு வந்து எல்லாரும் கால்ல விழுந்து விழுந்து, அது அவங்க சிறைச்சாலைக்கு போய் பல இதுகள் பண்ணி, அவங்க விமன் ஐகானா பல விஷயங்கள் பண்ணி, அது ஓரளவு அம்மான்னு செட்டில் ஆயிட்டு. நமக்கு பிடிக்குது, பிடிக்கல. அது வேற விஷயம். செட்டில் ஆயிட்டு. மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. ஸ்டாலினுக்கு அத முயற்சி பண்ணாங்க. ஸ்டாலின் ஜெயலலிதாவுக்கு இண்டிவிஜுவல் லீடர்ஷிப் இத விட ஒரு கலெக்டிவ் ஒரு ஸ்டேட்மென்ட்ஷிப் தான் ஸ்டாலின்ட்ட இருக்குது. அது தடாலடி ஜெயலலிதா அம்மையார். அ இன்னும் சொல்லப்போனா சில பழமொழியெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். வைத்தியம் பிடிச்சாலும் தெருவுல இருக்க தான் வூட்ல தூக்கி போட்டுருப்பாங்கன்லாம் உட்பட பல பழமொழிகள் நான் சொல்லியிருப்பேன். அது முடிஞ்ச காலம். அவங்க உயிரோடு இருந்த காலத்தில சொன்னது. அ என்றாலும் அவங்களுக்குள்ள இது வந்து ஒன் மேன் அப் ஷிப். ம். ஸ்டாலின் ஒரு கலெக்டிவ் கான்சென்சஸ் டிசிஷன். ஸோ அந்த இடத்துக்குள்ள அ கலைஞரை விட ராஜேந்திரத்திலும், இதுலயும் வெற்றிலையும் ஸ்டாலின் மேல போனாலும் கூட, ஜெயலலிதாவுக்கு இண்டிவிஜுவலிசம்ங்கிறது வந்து ஸ்டாலினுக்கு வரல. வரலாம் அடுத்த வெற்றிகள்ல வரலாம். ஸோ இது ஒரு பெரிய இமேஜோட ஆரம்ப புள்ளியா இருக்கலாம். ஸ்டாலின் அங்கிள். ஸ்டாலின் அங்கிள்ங்கிறது வந்து என்ன நோக்கத்துல சொன்னாரு, எப்படி சொன்னாருங்கிறது விஜய்க்கு மனச்சாட்சிக்கு தான் தெரியும். அதுக்கு அவர்ட்ட விட்டுர்றேன். எனக்கு சில சந்தேகம் இருக்கு. அத வெளிப்படையா சொல்லி நான் அ வெளிப்படையா சொல்ல விரும்பல. ஓகே. த கான்ஷியஸ் ஆஃப் விஜய் நோஸ் இட். லீவ் இட் டு விஜய். கடைசி வரைக்கும் வந்து ஒண்ணுமே இல்லப்பா. கொள்கைய பேசுவாங்கன்னு பார்த்தோம். மக்கள் பிரச்சனைகள வந்து பேசுவாங்கன்னு பார்த்தோம். கடைசில திரைப்பட கதை வசனங்கள ஒரு A4 ஷீட் பேப்பர பார்த்து பேசிட்டு போயிட்டாருன்ற ஒரு கருத்து இருக்கு. தங்களுடைய இவர பார்வை. யாருங்க மக்கள கூப்பிட்டாங்க? ரஜினிய கூப்பிட்டாங்க வா வான்னு. இவர யாருங்க கூப்பிட்டாப்ல? ஒரு இடத்துக்குள்ள வர்றாரு. வர்றது அவருக்கு உரிமை. ஜனநாயக நாடு, ஜனநாயக உரிமை. அப்படி வர்றவரு தனக்கு என்ன லாபம் கிடைக்கும்? என்ன ரூட்ல போனா தனக்கு அதிக லாபம் கிடைக்கும்னு தான் பார்ப்பாரு. இடைத்தேர்தல்ல நின்னா பிஞ்சு போயிருமோன்னு இடைத்தேர்தல அவர் புறக்கணிச்சாரு. ஒரு லாபகரமான ஒரு இத பண்றாரு. பெரிய அடி என்ன விழுந்துட்டுன்னா, கூட்டம் கலைஞ்சிட்டு இன்னொரு சரத்குமார் சிவாஜின்னு ஆயிட்டார். இதுதான் அவருக்கு விழுந்த அடி. இதத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்லல. 24x7 சொல்றான். புதிய தலைமுறை 10 நிமிஷம் சொன்னான். இல்ல உண்ம சார் அது. இது நெகட்டிவ் புரோபகண்டாவே கிடையாது. விக்கிரவாண்டியில நடக்கல. விக்கிரவாண்டியில வந்து வெளியில மொதற்கொண்டு உள்ள தான் வரதுக்கு வந்து அப்படியே நின்னாங்க கூட்டம். பட் விஜய் அவர்கள பார்த்த உடனே கூட்டம்லாம் வெளியில போக ஆரம்பிச்சுருச்சு. ஆனா அதுக்கு காரணமும் இருக்குல்ல சார். ஒருவேள நைட்டே வந்துட்டாங்க. கூட்டம், வெயிலு அதனால கூட அப்படியே நகர்ந்து போயிருக்கலாம் இல்லையா சார்? அப்படி கூட பார்க்கலாம் இல்லையா? நீங்க ஷோமேனா நெனச்சா பார்த்துட்டு போயிருவீங்க. வயக்காட்டுல இருந்தெல்லாம் பெண்கள் ஓடி வந்து அ எல்லா வீடுகள்லயும் சித்தி சீரியல் போன ராதிகாவ பார்த்தாங்க. ஓடி ஓடி வந்து பார்த்தாங்க. நம்ம தான் சொன்னோம். இஷ்யூ இல்லாம போனா, அது சயனைட் சாப்பிடுறதுக்கு சமம்னு சொன்னோம். கண்டஸ்டிங் திருமங்கலம், டேஸ்டிங் சயனைடு. சரத்குமார் ஜி சொன்னனா இல்லையா? ராதிகா மேடம் சொன்னனா இல்லையா? மேடம் அது அ கரெக்ட் தாங்கிற உணர்வுல தான் இருந்தாங்க. எர்ணாவூர் நாராயண அண்ணன் சொன்னனா இல்லையா? கரூர் நாகராஜன் சகோதரர், நண்பர் ஜேபி, ஜெயப்பிரகாஷ், மருது அழகராஜ். மருது அழகராஜ் தான் கடைசியில என்ட்ட சொன்னாரு. அண்ணே வேண்டாம், நீங்க சொல்றது தான் கரெக்ட்டு. இஷ்யூ இல்லாம ஒருத்தர் தேற முடியாது. இப்பவும் மருது அழகராஜ்ட்ட கேளுங்க. விஜய் இஷ்யூவோட இருக்காரா? இஷ்யூ இல்லன்னு கேட்டா, திருமங்கலம் சரத்குமார் மாரி தான் இருப்பாருங்கிறத தம்பி மருது அழகராஜ் சொல்லுவாரு. ஸோ இஷ்யூ இல்லாம ஒருத்தர் அரசியல் பண்ணா இதுதான் நடக்கும். 2006ஆம் ஆண்டு. அப்ப சரத்குமார் வந்து வள்ளியூர்ல கூட்டம். அவரு எம். நடராஜன், சிவந்தி ஆதித்தன், ஜெயலலிதா அம்மையார் எல்லாமே வந்து அவர அதிமுகல சேர்த்துட்டாரு. சரி அந்த இடத்துக்குள்ள மற்ற மாரி இல்லாம சுயமரியாதையோட கம்பீரமா தான் நின்னுட்டு வந்தாரு. அது நம்ம அத அக்செப்ட் பண்ணி தான் தீரணும். வள்ளியூர் கூட்டம். தன்னோட புது ரோலுக்கு அங்க போறாரு. அப்போ எல்லாம் பெரிய பரபரப்பா இருக்குது. வெங்கடேச பண்ணையார் என்கவுண்டர். அதுக்கு மொத சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டது நான், கலைக்கோட்டு உதயம், தம்பி அ க நான், ஹரிகிருஷ்ணன். தம்பி கலைக்கோட்டு உதயம் தான் பொதுச் செயலாளரா இருந்தான். நாங்க தான் பேட்டி குடுத்தோம். சிபிஐ விசாரணை வேணும்னு. அது கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சது. கலைஞர் வந்து சகோதரி ராதிகா செல்வியின் கண்ணீருக்கு பதில் சொல்லுங்கன்னு 2004 மக்களவைத் தேர்தல்ல மெயின் இஷ்யூவா வச்சு அத களங்கண்டாரு. 40 அடிச்சு எடுத்தாரு. அடுத்து 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல். என் போன்றவர்கள் சரத்குமாருக்கு முடிவை எதிர்த்து எல்லா இதுலயும் களமாடுறோம். பெரிய அளவுக்குள்ள நாங்க அத பிரச்சனை பண்றோம். நாடார் சமூக உணர்வுக்கு எதிரா சரத்குமார் போறாரு. வெங்கடேச பண்ணையார் என்கவுண்டருக்கு ஜெயலலிதாவுக்கு பாடம் படிச்சு குடுக்கணும்னு இந்த சமூக மக்கள் இருக்காங்கன்னு நாம பேட்டிகள் எல்லாம் ஜெயலலிதாவுக்கு எதிரா
இது சில இதுகள்லாம் சொல்லணும். சில சிங்கத்த பற்றியும் சொல்லிருவோம். அந்த சிங்கம் சினிமா மார்க்கெட்ல பல 100 கோடிக்கு மேல சம்பளம் வாங்கக்கூடிய சிங்கம் தான். அந்த சிங்கம் ஜெயலலிதா 2014ல ஒண்ணுமில்லன்னு இந்த வெத்து வேட்டுன்னு காட்டின பிறகு ஜெயலலிதா சாகுறது வரை அரசியல் பேசாத அசிங்கம் அது. நம்ம வந்து அப்ப வெங்கடேச பொன்னியார் என்கவுண்டர வச்சு ஜெயலலிதாவுக்கு எதிரா சிபிஐ விசாரணை வேணும்னு களத்துக்குள்ள நின்னு பெரிய அளவுக்கு ஒரு எதிர்ப்பு அலைய உருவாக்கிட்டு இருக்கோம். உருவாக்கி 2004ல தோற்கடிச்சு காட்டிட்டோம். சிபிஐ விசாரணைங்கிறது பெரியதா போச்சு. அப்புறம் ஜெயலலிதா ஒரு ஆணையத்த போட்டாங்க. அதுவும் ஊத்தி மூடிட்டுன்னு வைங்களேன். ம். இது அ சரத்குமார் வந்து அதிமுகல சேர்ந்ததும், நாடார் சமூக மக்கள் உணர்வுக்கு எதிராக சரத்குமார் செல்கிறார். மக்கள் உணர்வுக்கு எதிராக போன சரத்குமார் அரசியலில் பாடம் படிப்பாருன்னோம். அப்போ என்றாலும் அவர் பெரிய ஆக்ஷன் ஹீரோ. சூரியவம்சம், டபுள், எங்கள் வீட்டு பிள்ளை, நாட்டாமை பெரிய ஆடியன்ஸ். இன்னைக்கும் அதிக தியேட்டர்ல வெள்ளி விழா ஆடியன்ஸ் எல்லாம் சூரியவம்சம் படமா தான் இருக்கும். படையப்பா இருக்கலாம் ஒரு வேளையில. அந்த அ இதுக்குள்ள அவர் போகும்போது நமக்கே ஒரு இதா இருந்தது. என்றாலும் திருநெல்வேலியில அஞ்சிராமத்தில தவசி கோனார்ன்னு ஒரு பலசர கடை அதிபர். நம்ம கோனார் ஒருத்தர் நல்ல நியாயமான ஒரு ஆளு. பெரிய பாப்புலரானார். அவருக்கு பேரன் தவசி. பால்குளம் சைடு உள்ள தம்பி அட்வொகேட்டு. அவன்ட்ட சொன்னேன், "ஏய் பார்த்துக்கப்பா, என்ன ஏதுன்னு நீ ரிப்போர்ட் பண்ணிரு." அவன் எல்லா இதுலயும் எங்கனாலும் நூக்கன் கார்னர் போய் என்ன விஷயம்னாலும் எடுத்து கரெக்ட்டா அப்டேட்டா சொல்லக்கூடிய ஒரு தம்பி. அட்வொகேட்டு. திமுகல இருக்கிறான் அப்போ. அவர்ட்ட சொன்னேன், "எப்பா நீ சரத்குமார் கூட்டம் எப்படி இருக்கு? மக்கள் சரத்குமார் பேச்ச கேட்குறாங்களா? கூட்டம் கலையுதான்னு கேட்டேன்." "அண்ணே வள்ளியூர்ல கூட்டம் பார்த்ததும் கலைஞ்சுட்டாங்க அண்ணே. நாடகமாரெல்லாம் கலைஞ்சு போயிட்டாங்க அண்ணே." சரத்குமார வெறுக்கல்ல. நம்ம ஆளு பண்ணுனது தப்பு. வெங்கடேச பொன்னியார் என்கவுண்டர் பண்ண ஜெயலலிதாட்ட போனது தப்பு. என்றாலும் நம்ம ஆள விட்டு குடுத்துற முடியாது. பார்த்துட்டு போறோம். ஓட்டு போட மாட்டோம். ஓட்டு வந்து அன்னைக்கு 2006ஆம் ஆண்டு அனிதா அண்ணன தவிர அவருக்கு சரத்குமாரோட கொஞ்சம் இதுவும் திருமாவளவனுக்கு செல்வாக்கும் ஹெல்ப் பண்ணுச்சு. அந்த பெல்ட் ஃபுல்லா அதிமுக அடி. அப்ப கூடும் கூட்டம் வந்து ஓட்டா மாறாது. சரத்குமார் நம்ம கம்யூனிட்டில ஒரு ஆக்ஷன் ஹீரோ. பார்த்துட்டு போவோம். அவர் வெங்கடேச பண்ணையார் என்கவுண்டர் பண்ணவங்களுக்கு எதிரா போகும்போது நம்ம அத எப்படி ஓட்டு போட முடியும்? அது எலக்ஷன் முடிஞ்ச பிறகு பயுன்ராஜன் வந்தாரு. பெரிய தொழிலதிபர். நியாயமான ஆளு. அவர் ஆஃபீஸ்ல எக்மோர்ல, "அண்ணே சிவந்தி ஆதித்தன், நான் சரத்குமார் எல்லாத்தையும் தோற்கடிச்சுட்டீங்களேன்னாரு." "நான் தோற்கடிக்கலண்ணே. என் பின்னாடி கோசல்ராம், கண்ணன் முக்கியமான ஆளு ஆர்எஸ்எஸ்ல. கண்ணன் எல்லாருமே நண்பர்கள் இருக்கோம். எங்க கருத்து தோற்கடிச்சுனே. சமூக உணர்வு இது. இது ஒரு சமூகம் சார்ந்து இத சொல்றேன். தமிழகம் சார்ந்து விஜய சொல்றேன். விஜய தமிழக மக்கள் தலைவரா பார்க்கல. விஜய் கட்சி ஆரம்பிச்சத மக்கள் ஒண்ணும் பெருசா விரும்பல. கட்சி ஆரம்பிச்சுட்டு வெளிய வந்ததுனால அவர பார்த்துக்கலான்னு பார்க்க வாரான். கட்சி ஆரம்பிச்சது விஜய பார்க்கிறது அவனுக்கு ஒரு என்டர்டெயின்மென்ட். ராதிகாவையும் சரத்குமாரையும் திருமங்கலத்தில பார்த்தது என்டர்டெயின்மென்ட். அந்த மாரி என்டர்டெயின்மென்ட்க்கு பார்க்க வாரான். ஓட்டு உழாது. இது விஜய் 2026ல தெரியும். சரத்குமார் கிட்ட நம்ம திருமங்கலத்தில சொன்னது, சரத்குமார்ட்ட சொன்னதெல்லாம் இப்ப சரத்குமார் சகோதரர் உணர்வாரு. இருந்தாலும் கூட இன்னைக்கு அவருக்கு அண்ணாமலைக்கு அடுத்த கைத்தட்டு அவருக்கு கிடைக்குதுன்னா மகிழ்ச்சி தான். சகோதரர் தான். அந்த சூழல் இன்னைக்கு சகாதேவ மாரி விஜய்க்கும் சொல்றேன். விஜய் உங்கள தலைவரா ஏத்துக்கல. உங்கள யாரும் அரசியலுக்கு வான்னு கூப்பிடல. அந்த கூட்டம் கலைஞ்சு போனது ரொம்ப டேஞ்சரஸ் சிக்னல். வெரி வெரி டேஞ்சரஸ். சீமானுக்கு எதிரா உங்கள 4 பேர் புகழுவான், மயந்துக்கிறாதீங்க. உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிரா 8 பேர் புகழுவான், மயங்கிறாதீங்க. அந்த சிக்னல் வெரி வெரி டேஞ்சரஸ். சிவாஜி கணேசனுக்கு நான் நேரடியா கண்டது, சரத்குமாருக்கு வள்ளியூர்ல பார்த்தது, உங்களுக்கு நான் இதுல பார்த்துட்டேன். இது சிவாஜி சரத்குமார் வரிசையில உங்கள என்டர்டெய்னரா பார்க்கிறானே தவிர தலைவரா பார்க்கல. மனச்சாட்சிப்படி யோசித்து பாருங்க. நீங்க தானே இன்வெஸ்ட் பண்ணி வாரீங்க. ரஜினிகாந்த கூப்பிட்ட மாரி எவனாவது உங்கள கூப்பிட்டானா? எவனாவது கூப்பிட்டானா? சொல்லுங்க அரசியலுக்கு வரணும்னு. சொல்லுங்க விஜய் ப்ரோ. ரொம்ப டேஞ்சரஸ். கூட்டம் கலையிறது ரொம்ப டேஞ்சரஸ். உங்க முடிவு. சார் அதே மாதிரி இப்போ ஒரு பொதுவான கருத்து இருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரஜினி, கமல் வரிசையில் நீங்களும் பெரிய ஆளா வருவீங்கன்னான்னு சொல்லிட்டு ஒரு மாரி சர்காஸ்டிக்கா ஒரு கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. அத பத்தி தங்களுடைய கருத்து என்ன சார்? இது இது என்ன சொல்ல வராங்க? ஏன்னா நீங்க ரிட்டர்ன் ஆறது நல்லதுன்னு சொல்றான். கூட்டம் கலைஞ்சத பார்த்தா ரிட்டர்ன் நல்லதுன்னு சொல்றான் ஒரு தரப்பு. இன்னும் இன்எலிஜிபிள்னு தான் விஜய் காட்டுவாரு. 1. கமல் நல்லது தானே. அவர் நல்ல பிரச்சார பீரங்கி, லெப்டிஸ்டா இருக்கிறாரு. ஒரு நின்னுட்டாரு. ஒரு ராஜ்யசபா பிரைம் மினிஸ்டரை பார்க்குறாரு. கீழடி விஷயத்தில் பிரைம் மினிஸ்டர் பேசுகிறாரு. எனிவே
அவரு அரவிந்த் கெஜ்ரிவாலை கூட்டிட்டு வந்தாரு. பினராயி விஜயன்ட்ட ஒரு மதிப்பு இருக்கு. லெப்டிஸ்டா இருக்கிறாரு. முதல்வர் அவருக்கு ஒரு ராஜ்யசபா குடுத்துட்டாரு. ஒரு பிரச்சார பீரங்கியா இருக்கிறாரு. நீங்க அன்னைக்கு ராகுல் காந்திட்ட கேட்டு, ராகுல் காந்தி ஈழ மக்கள் கொன்று குவிக்கப்படும்போது, ராகுல் காந்திட்ட கேட்கும்போது, நீங்க ஒர்த் இல்லன்னு சொன்ன ராஜ்யசபாவ, இப்போ விஜய் ஒர்த்து தான். ராஜ்யசபாவுக்கு விஜய் ஒர்த்து தான். லெஃப்ட் ஃப்ரண்ட்ல அ தெலுங்கானாவுல இருந்து வாங்கலாம். கர்நாடகாவுல இருந்து வாங்கலாம். ஏன்? அவருக்கு அ ஒரு பிரச்சார பீரங்கியாட்டு, அவரு கேரளா, தமிழ்நாடு போன்ற இடத்துலலாம் சிஏஏக்கு எதிர்ப்பு, வக்ஃப் போர்டுக்கு எதிராலாம் பேசுனா, காங்கிரஸுக்கு ஒரு லாபம் தான். இன்னொரு கருத்தும் சார். விஜய் அவர்கள் வந்து வாயிலேயே வடை சுடுறாருப்பா. களத்துல காணாம போயிடுறாரு. களம்ங்கிறது தேர்தல் களம் தான். 2026 களம் தான் யாராத்தா செத்தான்னு முடிவு பண்ணும். அதுல விஜய் இன்எலிஜிபிள், நாட் காம்பிட்டன்ட்டா தான் இருப்பாரு. கொள்கை இல்ல. வெரி டேஞ்சரஸ் சைன். முக்காவாசி கூட்டம் கலைஞ்சது. சார் இப்போ பாருங்க சார். அது மேபி இத கனெக்ட் பண்றாங்களோ சார்? இப்ப நான் கேட்ட கேள்விக்கு ஏன்னா மக்களோட கருத்து தான் அது. இப்போ ஒரு திருவிழா மாரி நடந்தது ஒரு விஷயம். திருவிழா முடிஞ்சோனே என்ன ஆகும்? அந்த ஏரியாவே அமைதியாயிடும். அங்க ஒரு விஷயம் நடந்த மாரியே தெரியாது. பல்பு, சேர்லாம் எடுத்துட்டு போயிடுவாய்ங்க. ஓவர். தட்ஸ் இட். அந்த மாரி இந்த நிகழ்ச்சி நடந்து அதாவது அந்த மாநாடு நடந்து முடிந்து ஒரு 5 நாட்கள் இப்போ ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். 5, 6 நாட்கள் ஆகிவிட்டது. எந்த ஒரு அடுத்து இம்மீடியட்டா டெய்லி அந்த அப்டேட் அடுத்து நகர்வு என்ன? இப்ப இன்னைக்கு தான் இந்த இத பத்தி பேசியிருக்காங்க. விசில் சின்னம் ஏதோ கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் நியூஸ் வந்திருக்கு. ஃபீட் பண்ணி விடுறாங்க. ஓகே. காங்கிரஸ் கூட்டணி விடுவாங்க. அதெல்லாம் பொய். சார் நீங்க எல்லா நாளும் எல்லாரையும் ஏமாத்த முடியாதுங்க. பொய் சொல்றீங்க. அ காசு குடுத்து மார்க்கெட்டிங் பண்றீங்க. ஆனா கூட்டம் கலைஞ்சு போனதுல நீங்க பரிதாபமாயிட்டீங்க. கூட்டம் கலைஞ்சு போனது வெரி டேஞ்சரஸ் சைன். வெரி டேஞ்சரஸ் சைன். ஜோசப் விஜய் ப்ரோ, கூட்டம் கலைஞ்சது மிகவும் ஆபத்தான ஒரு நிகழ்வு. திரும்ப திரும்ப சொல்றேன். சரத்குமார், சிவாஜி கணேசன் புரிஞ்சுக்கிடுங்க. சார் அரசியல் விமர்சகர்களே அப்படின்னு சொல்லிட்டு மேடையில நீங்க கேட்டிருப்பீங்க கண்டிப்பா. அப்படின்னு சொல்றாரு. அது யார ஒட்டுமொத்தமா மீன் பண்றாரு? எனக்கு தெரிஞ்சு வந்து கன்டினியூஸா விஜய் அவரோட தனிப்பட்ட ஒரு இது கிடையாது. வன்மம் கிடையாது. உங்களுக்கு தவறா எடுத்துக்காதீங்க. பட் ஆரம்பம் முதலே நீங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா சேனல்லயுமே வந்து அவருக்கு சூழல சொல்றீங்க. இதான் அப்படின்றது. ஸோ அவர் யார குறிப்பிடுறாரு? அவரெல்லாம் பார்த்துருக்காரா? இல்ல சொல்றாங்களா? அதுவும் எழுதி குடுத்துருக்காங்களா? இல்ல உங்க வீடியோஸ்லாம் காமிச்சோ, இல்ல உங்கள மாரி மற்றவங்க வீடியோஸ்லாம் காமிச்சு, இங்க பாரு உங்கள பத்திலாம் பேசுறாங்கன்னு சொல்லியிருப்பாங்களா? எப்படி அந்த கருத்த அவர் சொன்னாரு? அவருக்கு பாப்புலாரிட்டிய நம்பி தான் களத்துக்கு வாராரு. ஆனா என் விஷயத்துல தத்துவங்களின் அதாவது நான் ஒரு ஆர்எஸ்எஸ்ங்கிற இதுல இந்த நாடு, இந்த தேசம், இந்த தேசத்தின் ஒற்றுமை, அ ஒரு காலத்துல காங்கிரஸ் கட்சி நாட்ட ஒற்றுமைப்படுத்திச்சு. அடுத்து என்னுடைய இந்து மதம் தான் இந்த நாட்ட ஒற்றுமைப்படுத்துங்கிற எண்ணம்லாம் கொண்டவன். ஜோசப் விஜய்க்கும் அவரை சார்ந்த ஜான் ஆ ஆரோக்கியசாமிக்கும் இது முழுக்க எதிரான ஒரு எண்ணம் கொண்டது. இல்ல நான் ஏன் கனெக்ட் அந்த பண்றேன்னா சார் வன்மம் தவறு. அந்த வன்மத்தின் இல்ல சார் நான் ஏன் இத சொல்றேன்னா சார், அதையும் நான் சொல்லிடுறேன். அ ஜான் அவரையும் சேர்ந்து நீங்க வந்து கடுமையா வந்து தாக்குறீங்க. பிரச்சனை அங்க தான் வருது. பிரச்சனை அங்க தான் வருது. நம்ம பாலிசில இருப்போம். இப்ப நம்ம சிவகார்த்திகேயன் கையில ஒரு துப்பாக்கிய குடுத்தாரு. வரவேற்கிறோம், பாராட்டுறோம். ஏன்னா சிவகார்த்திகேயன்ங்கிறது கலையும் தாண்டி ஒரு தேசபக்தனுக்கு மகன். ஒரு நேர்மையான அதிகாரிக்கு மகன். அந்த அடிப்படையில அந்த கிரெடிட்ட குடுத்த விஜய நம்ம பாராட்டுறோம். ஆனா நீங்க அதற்காக நீங்க குடுக்கல. அவன் உங்கள தட்டி தூக்கி போட்டுட்டு போயிருவான். சின்ன வயசுலயே மிகப்பெரிய ரேஞ்சுக்கு வந்துட்டான். எதிர்ப்பே இல்ல அவனுக்கு. நீங்க சூர்யா எதிர்ப்ப சமாளிச்சு, அ அஜித் எதிர்ப்ப சமாளிச்சு, அதுக்கு பிறகு ஒரு ஜிஎஸ்டிக்கு எதிர கிடைச்ச ஒரு கிரிப் கிடைச்சு, நெறைய பேர அ அ பிராண்டிங்காக அமர்த்தி ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்கீங்க. அவன் சிம்பிளா, இயல்பா ரஜினி வந்த மாரி எதிர்ப்பே இல்லங்கிற சூழ்நிலையில அவன் வந்துட்டு இருக்கிறான். ஈஸியா உங்கள அடுத்த ஆள தட்டி தூக்கி போட்டுருவாங்கிற எண்ணத்துல நீங்க துப்பாக்கிய குடுத்தீங்க. ஓகே. நீங்க துப்பாக்கி குடுத்தத நான் பாராட்டுறேன். ஏன்? துப்பாக்கி வாங்குனவன் ஒரு நாட்டுக்காக உயிர் நீத்தவனுக்கு மகன். ம். ஸோ நமக்கு அந்த பார்வை இருக்கு. சிறப்பு. இந்த பார்வையில தான் மோடிக்கு ஒரு சீட்டு வந்துரக்கூடாதுன்னு சிஏஏ எதிர்ப்புங்கிறத ஜான் ஆரோக்கியசாமியும், ஜோசப் விஜயும் சொன்னாங்க. மோடிக்கு சிஏஏ எதிர்ப்புனா யாருக்கு ஓட்டு போட சொல்றாங்க? யாருக்கு ஓட்டு போட இல்ல சார். சொல்றாங்க? ஆனா மேடையிலயுமே நீங்க பார்த்தீங்களா சார்? காங்கிரஸ் இன்க்ளூசிவ் டிஎம்கே அலையன்ஸ்க்கு ஓட்டு போட சொல்றாங்க. அதுல உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்றாரு? நம்ம ஆட்கள் 39ல ஒருத்தன் ஏதாவது விட்டாலும் கூட அணில் மாரி உதவுனேன் அப்படின்னு திமுக காங்கிரஸ் வெற்றிக்கு நான் தான் காரணம்னு வந்துருவாரு. டக்குன்னு உதயநிதி ஸ்டாலின் அத்தனை வரையும் போட்டுக்கிட்டு எல்லாரையும் ஜெயிக்க வைக்க வேண்டியது எங்க பொறுப்பு. எவனும் விஜய் ரசிகன் இருக்கான், ஓட்டு இருக்கு, எங்களை ஆதரிக்கான், சிஏஏ எதிர்க்கிறான், நாங்க தான் சிஏ எதிர்த்து நிற்கிறோம்னு ஒரு பய பேசிடக்கூடாதுன்னு அத்தனை எம்பிக்கிட்டையும்
நவாஸ்கனி உட்பட அத்தனை பேர்கிட்டையும் அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க. எல்லாருமே 39 பேரும் ஜெயித்தாங்க. யாருமே விஜய பொருட்டா எடுக்கல. அப்போ அந்த இடம் விஜய்க்கு நோக்கம் 24ல கேண்டிடேட் போட்டா, ஓட்ட பிரிச்சா பிஜேபிக்கு சில சீட்டு வந்துரும்னு தான். நான் மீண்டும் சொல்றேன், விஜய் பிஜேபிக்கு பி டீம் கிடையாது. வன்மம் கொண்டவர். ஜான் ஆரோக்கியசாமியும், ஜோசப் விஜயும் மோடி மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டவங்க. நான் ஏன் பொய் சொல்லப் போறேன்? மீண்டும் அந்த மேடையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் சார் ஸ்பெசிஃபிக்கா வந்து சிறுபான்மையினரே வந்து அ ஒரு மையப்புள்ளியா வச்சுக்கிட்டு அத வந்து பார்த்தீங்கன்னா, பிஜேபிக்கு அகைன்ஸ்ட்டா கொண்டு போற ஒரு இவங்க தான் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர்லாம் ஏதோ சொல்றாரு. பேரெல்லாம் சொல்றாரு. நான் கேட்குறேன், நீங்க ஆளப் போறான் தமிழன்னு அஜித்துக்கு எதிரா சினிமா ஓடுறதுக்காக தமிழன்னு நீங்களே பணத்தை செலவழிச்சு செட்டப் பண்ணி பண்ணினீங்கல்ல? நான் கேட்குறேன். பாராளுமன்ற கட்டடத்தில் சமஸ்கிருதம் இருக்கு, என் தமிழன்னு சுத்த வீரனா என் சகோதரன் சீமான் கேட்குறானே, என்னைக்காவது உங்களுக்கு இதை கேட்க முடிஞ்சுதா? தமிழ்ல இருந்து வந்தது தான் தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளுன்னு சகோதரர் சீமான் சொல்கிறத உங்களால் சொல்ல முடிஞ்சுதா? அப்போ இஷ்யூ தான் அங்கே முக்கியம். சும்மா நீங்கள் வெறும் ஷோக்களை காட்டிக்கிட்டு மக்களை ஏமாற்ற முடியாது. தமிழ் தொடர்பான இந்த 2 இஷ்யூவில் உங்களால் பேச முடிஞ்சுதா? சீமான் பேசுகிறாரு. சார் ஒட்டுமொத்தமாக 2 நாட்கள், 3 நாட்கள் பயணம் செய்து கஷ்டப்பட்டு ஒரு நாள் முன்கூட்டியே இரவு அங்கேயே தங்கி, இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மாநாட்டுக்காக மக்கள் வந்து அங்க நிற்கும் பொழுது, ஒரே ஒரு நாள் காலைல எந்திச்சு ஓட்டு போட போமாட்டாங்களா? அப்படி வந்தது பார்க்க தான் போனாங்க. ராதிகா சரத்குமாரை பார்த்தாங்க, ஓட்டு விழல. எங்கள் அண்ணன் சிவாஜி கணேசனை பார்த்தாங்க, ஓட்டு விழல. இந்த மாதிரி உள்ள சம்பவங்கள் நாட்டில் நிறைய உண்டு. ஸோ ஒருத்தன் இப்போ நீங்கள் கமலஹாசனுக்கு தென் சென்னையில் 12% ஓட்டு விழுந்தது. ஏன் அரக்கோணத்திலும் கடலூரில் 2% விழுந்து? ரொம்ப இதுக்கு மேலலாம் பேச விரும்பல. தெரியும், இது ஸ்டாலினுக்கு தெரியும், எடப்பாடிக்கு தெரியும், சீமானுக்கு தெரியும், தலைவர்களுக்கு தெரியும் இதில் உள்ள நுணுக்கங்கள்லாம். ஸோ நீங்கள் அரசியல் களத்தில் ஒருத்தருக்கு ஓட்டு போடணும்னா உங்கள் தத்துவம், கருத்தியல் அவர் எடுத்து வைக்கணும். அல்லது உங்கள் பகுதியை சார்ந்தவராக இருக்கணும், அல்லது உங்களது அபிமானம் பெற்றவராக இருக்கணும், அல்லது உங்கள் சமூகம் சார்ந்தவராக இருக்கணும், அல்லது சமூக நீதிக்கானவராக இருக்கணும், மத சார்பின்மைக்கானவராக இருக்கணும், இந்துத்துவாவுக்கு வேண்டியவராக இருக்கணும், உங்கள் வயிற்றுக்கு கூலி உயர்வு கேட்டு உங்களுக்கு போராடக்கூடியவராக இருக்கணும், உங்கள் மொழிக்கானவராக இருக்கணும், உங்கள் இனத்துக்கானவராக இருக்கணும், ஏதாவது ஒன்றுக்கானவராக இருக்கும். இதில் எதுலேயுமே ஒன்றும் இல்லாமல் கருவாட்டு சாம்பார் கூட புளித்தண்ணியும் கரைச்சி விட்ருக்கு. எம்ஜிஆர் அண்ணான்னு புளித்தண்ணியும் அந்த கழிஞ்ச கருவாட்டு சாம்பாரோட புளித்தண்ணியும் கரைச்சி விட்ருக்கு. சார் இறுதியாக ஒரு கூட்டணி வாய்ப்பு இருக்குன்னு மக்களோட கருத்து இருக்கு சார். நான் அதை மட்டும் சொல்லிடுறேன். அது உங்க கருத்தோட முடிச்சிருங்க. அதாவது காங்கிரஸ் வந்து தாவேகா கூட சேரும், திருமாவளவனும் சேருவாங்க. இந்த 3 பேரும் ஒண்ணா சேர்ந்து இந்த தேர்தலை சந்திப்பாங்க. வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக இருக்கு. பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்குது. அதனால தான் டைரக்ட்டா வந்து மிஸ்டர் நரேந்திர மோடின்னு சொல்லி ராகுல் காந்திக்கு ஒரு மெசேஜ், ஓகே தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரியும் திருமாவளவன் ஆல்ரெடி வந்து கேட் ஆன் த வால் மாரி தான் இருக்கு செய்தி. தங்களோட கருத்து சார். ஒன்றும் இல்லை, எல்லாரும் தெளிவாக திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க. ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டு, எம்எல்ஏ போஸ்ட்டு. பலம் என்னன்னு தெரியாமல் விக்கிரவாண்டியில் நோட்டா ஜெயிக்கணும்னு சொல்லி நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சி போச்சு. விக்கிரவாண்டியில் உதயநிதி ஸ்டாலினால் லெஃப்ட் ஹேண்டால் டீல் செய்யப்பட்ட விஜயை ஜெயலலிதா வெத்து விட்டு செல்லாத நோட்டுன்னு மோடியை சந்தித்த போது ஜெயலலிதாவால் மக்கள் மத்தியில் செல்வாக்கற்றவர் நிரூபிக்கப்பட்ட விஜயை நம்பி திருமாவளவன் போகமாட்டார், காங்கிரஸும் போகமாட்டார், யாரும் போகமாட்டாங்க. 1% பலம் நிரூபித்த ஒருத்தர் கூட விஜயை நம்பி போகிறதுக்கான சான்ஸ் இல்லை. அதுதான் இன்னைக்கு நிலைமை. காரணம், விஜய் அன்டெஸ்டட், நாட் ப்ரூவ்டு, பலம் நிரூபிக்காதவர். இது வந்து ஒரு 20% வாக்குகளை வந்து விஜய் மக்களவைத் தேர்தலில் எடுத்திருப்பாருன்னா ஒரு கற்பனை தான். ரிசல்ட்டும் வந்து திமுக காங்கிரஸ் சீட்டு அடி வாங்கியிருக்கோம், இங்கே வேற பாஜகவுக்கு சீட்டு வந்திருக்குங்கிற சூழல் வந்திருக்கும். அந்த விஜயை நம்பி கூட்டணிக்கு ஆட்கள் போயிருப்பாங்க. பலம் நிரூபிக்காத விஜயை நம்பி யாரும் போக மாட்டாங்க. விஜயகாந்த் 214 போட்டும் 8% மேலே எடுத்து தான் அடுத்த கட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவரானார். பவன் கல்யாண் வாக்கை நிரூபித்து தான் அடுத்த கட்டத்தில் துணை முதல்வரானார். ஒரு சில அரசியல் விமர்சகர்களை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு ஒரு 10 கோடி ரூபா பணத்தை வச்சுக்கிட்டு அன்டெஸ்டட், நாட் ப்ரூவ்டுங்கிறத மறைச்சி விஜயை பற்றி எழுதக்கூடியது தினமலர் செய்தி, பொய் செய்தி, 70 வீட்டுக்குள்ள பக்கா ரீல் செய்தி.
இந்த ரீல்கள விடுறது இவங்களுக்கு வழக்கம். ரீல், 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 பொய், 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 கற்பனை செய்தி, கற்பனை செய்தி, கற்பனை செய்தி. டாங்கிபிளா, காங்கிரீட்டா எதுவும் கிடையாது. 117, 117 அதிமுகவுக்கும் இவங்களுக்குன்னதெல்லாம் கற்பனை செய்தி. பலன் நிரூபிக்காத இவர மதிக்காம, ஜானகி சிவாஜி மாரி பேருன்னு எடப்பாடியே இவர அ கவுண்டமணி செந்தில் மாரி. இந்த பொண்ணே உங்கள வேண்டான்னு சொன்ன பிறகு எந்த பொண்ணுன்னே உங்கள வேணும்னு சொல்ல மாரி எடப்பாடியே உங்கள தள்ளி விட்டுட்டாரு. சீமான் தள்ளி விட்டுட்டாரு. திருமாவளவன் ஏத்துக்கல. காங்கிரஸ் சம்பந்தப்பட்ட இதெல்லாம் கற்பனை, பொய், புரட்டு. திமுக பிடிக்காத எந்த பலனும் இல்லாத 4 காங்கிரஸ்காரங்க பேசலாம். ராகுல் காந்தி வந்து திமுக சாதாரணமா நடத்துற ஒரு போராட்டத்திலே வந்து நிக்கிறாங்க. அவங்க வெற்றி பெறுவது வரை தொடருவாங்க. என்னைக்கு அவங்கள தோத்தாங்களோ அன்னைக்கு தான் அந்த அணி உடையும். 1 to 1ல தான் அவங்கள தோற்கடிக்க முடியும். ஸோ வெற்றி பெற்ற அந்த அணியிலிருந்து காங்கிரஸோ, திருமாவோ வெளிவரதுக்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் இல்ல. இதில அவங்க அந்த ரிஸ்க் எடுத்து விழுந்தாங்கன்னா, அவங்களுக்கு அரசியல் போயிரும். இந்தியா கூட்டணி இந்தியாவிலேயே அடிபட்டு போகும். மோடியே இதுக்கு தான் எதிர்பார்க்காரு. ராகுல் காந்தி ஸ்டாலினையும் காங்கிரஸையும் பிரிக்கக்கு தான் மோடி எதிர்பார்க்கிறாரு. அந்த வேலைய எளிதாக்கக்கூடிய வேலைய காங்கிரஸ் செய்ய மாட்டாங்க. திருமாவளவனுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு பாமக எதிர்ப்பு தான் அவருக்கு ஓட்டு. இந்த ஓட்டின் தன்மையே தெரியாம பத்திரிகையில 4 பேரு 4 ரீல விட்டுட்டு இருந்தான்னா, களம் தெரியாதவன் விட்டுட்டு இருந்தான்னா, அது யாரையும் கட்டுப்படுத்தாது. திருமாவளவனுக்கு விஷயம் தெரியும். மீண்டும் சொல்றேன், விக்கிரவாண்டியில போலரைசேஷன உடைக்காத விஜய், அதிமுக, பாமக சேர்ந்து அ திமுக, விசிக அணி ஒண்ணா நின்னா 90 தொகுதியில அவருக்கு என்டர் பண்றதுக்கே கஷ்டம் தான். பல்வேறு விஷயங்களை நம்மோடு பகிர்ந்தமைக்கு நன்றி சார். அடுத்த பாட்காஸ்ட் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் சார். நன்றி.